இந்த செயின் எடுத்து 2 மாதம் இருக்குங்க. ஆ பார்த்தீங்கன்னா, இந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு. நாங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த செயினு. பிஞ்சு போச்சு. இதோட இந்த செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 1 பவுன் 8 கிராம் இருக்கு. அது லேஸ் வெயிட்டா இருக்கனால பார்வையா நான் எடுத்துட்டேன். செயின் வந்து பார்வையா எடுத்துட்டேன். 2 பவுன் பார்வைக்கு இருக்கும் செயின் பாருங்க. 2 பவுன் பார்வை இருக்கும். அதனால தான் சீக்கிரம் பிஞ்சு போச்சு இது. ஆனா அடுத்து நம்ம வாங்கும்போது இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா, எடை வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாரி, பார்வை கம்மியா இருக்கிற மாரி எடுக்கணும் நம்ம செயினு. இல்ல நம்ம 1 பவுனுக்கு தான் எடுக்க போறோம்னா, 1 பவுனுக்கு என்ன பார்வை இருக்குமோ அந்த சைஸ் சின்னதா எடுத்தா போதும். இது மாரிலாம் எடுத்தா சீக்கிரம் பிஞ்சு போயிரும். நான் செயின இப்போ உருக்க போறேன். உருக்கிட்டு வேற செயின் வாங்க போறேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா, பாட்டிலாம் பரம்பரை செயின் போட்டு வருவோம். அதெல்லாம் கையில செஞ்ச பொருளு. அதனால பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் நல்லா உழைக்கும். இப்ப இருக்க செயின்லாம் மிஷின்ல செஞ்சு வருது. நம்ம அதனால வந்து பார்த்தோம்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம், 2 வருஷம் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. சீக்கிரமே பிஞ்சு போயிருது. இத நான் உருக்கிட்டு கட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இது உருக்கியாச்சு. இத நான் டெஸ்டிங் போட்டு